தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாய் காணப்படுகின்றேன். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தபடியினாலே அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிற விதமாய் நானும் நீங்களும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்பதை ருசித்து பார்த்தபடியினாலே அவர் மேல் நம்பிக்கையா இருக்கின்றபடியினாலே மறுபடியும் கூட ஒரு புதிய நாளின் காலை வேளையை காணும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளை நாம் கடந்து வரும் பொழுதும் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஐஸ்வர்யம் நமக்குள்ளாக எவ்வளவாக காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளின் காலை வேளை துவங்கி இருக்கும் பொழுது கூட நானும் நீங்களும் அநேக காரியங்களுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டிய ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகின்றோம். இந்த நாளின் காலை வேளை துவங்கி இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் வேண்டிய நல்ல சுக பலன் ஜீவன் எல்லாவற்றையும் தேவன் தந்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அப்படியாகவே நம்மை வழிநடத்தப் போகின்றார். அப்படி என்று சொன்னால் அவருடைய கரங்களுக்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய வழிகள் நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் நம்முடைய வழிகளை காட்டிலும் அவைகள் உயர்ந்தவைகளாய் காணப்படுகின்றபடியினாலே அவர் நம்மை அப்படிப்பட்ட விதத்தில் நடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஐசையா சாப்டர் 55 verse 9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலைமையை தானே தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். நானும் நீங்களும் நினைக்கின்ற காரியங்கள் அல்லது நானும் நீங்களும் செல்லுகின்ற வழிகள் எவ்வளவு அவைகள் உயர்ந்ததாக காணப்படுகிறதோ அதை காட்டிலும் தேவன் நம்மை வழிநடத்துகின்ற வழிகள் அதை காட்டிலும் மேலானதாக காணப்படுகிறது. நானும் நீங்களும் நினைக்கின்ற நினைவுகளை காட்டிலும் தேவன் நம்மை பற்றி நினைக்கின்ற நினைவுகள் மேலானதாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் கடந்து போகின்ற வழிகள் எல்லாவற்றிலும் அவருடைய வழிகள் மேலானதாய் காணப்படட்டும், அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகளாக காணப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய கரத்தில் நம்முடைய இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த தேவன் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் நம்மை காத்துக்கொள்ள போதுமான தேவனாக இருக்கின்றார். நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட வந்து நம்மை வழிநடத்தி நம்மை தப்புவித்து மறுபடியும் கூட நாம் சாயந்தர வேளையை காணும்படியாக, இரவு வேளையை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகின்றார். ஒவ்வொரு நாளையும் நாம் இப்படியாக கடந்து வரும் பொழுது அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தவில்லை என்று சொன்னால் அது உதவாத அல்லது அந்த நாள் முழுவதும் அது பிரயோஜனமற்ற நாளாக காணப்படும். ஆனால் தேவன் நம்மை வழிநடத்துகின்ற வழிகளிலே நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்தின் வழியாக காணப்படும். ஆகினால் இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை வழிநடத்துகின்ற வழிகளிலே நாம் கடந்து செல்லுவோம். அவர் நம்மை நினைத்திருக்கின்ற நினைவுகள் பெரியதாய் காணப்படுகிறது. ஆகினாலே இந்த நாள் முழுவதுமாய் அவர் நம்மை வழிநடத்தட்டும். அவருடைய நினைவுகள் அவர் எப்படி நினைக்கின்றாரோ அந்த வழிகளிலே நானும் நீங்களும் கடந்து செல்லுவோம். இந்த நாளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.